लेकिन वो भी कल मिलेगा। हाँ चलेगा ना, तो सैंपल लेके आओ जब भी बराबर होएगा। तो 120 रुपये का एक जाली चलेगा ना, वो लाना पड़ेगा। फोटो से मालूम नहीं पड़ेगा, वैसे लाओगे ना परफेक्ट होल मैच होएगा ना, इसके लिए सैंपल लेके आओ। ஓகே. இப்போ வந்தார் பார்த்தீங்களா எங்கள் கஸ்டமர். அவருக்கு கேஸோட மேலே பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட் வேணுமா, அவருக்கு முக்கோண வடிவில் வேணுமா. எங்கள்கிட்ட வந்து மோஸ்ட்லி ரெகுலராக போகிறது இது மட்டும்தான், முக்கோணம்லாம் வாங்கிட்டு வந்தால் போகிறது இல்லை. அதனால் நீ கொண்டாந்து கொடுங்கப்பா, உங்களுக்கு சாம்பிள் பீஸ் கொடுத்தா நாங்கள் அது மாதிரி வாங்கி தரோம்னு சொல்லி வழி அனுப்பியாச்சு. அவர் இதுதான் சொன்னார், நான் இதை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். சரிங்களா. எங்கள் கடை சுற்றி சுற்றி இருக்கவங்க இதை தான் கேட்பாங்க. அந்த முக்கோணம் ரவுண்டு அண்டா முட்டை ஷேப்லலாம் வாங்கிட்டு வந்து ரொம்ப வாங்கிட்டு வந்தாச்சு. கஸ்டமர் வேணுன்னா வாங்கி தருவோம், இல்லைனா இதுதான் நமக்கு மோஸ்ட்லி போகும். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, எங்கள் பாடி உடஞ்சி போச்சு, அதுக்காக ஒரு டார்க் கலரில் கேட்டிருந்தாங்க. டார்க் ப்ளூலாம் கேட்டிருந்தாங்க. ப்ளூ கிடைக்கல, டார்க் ரெட்டு நல்லா இன்னும் ரோசாப்பூ கலரில் பாடி கிடச்சிட்டு, கீழே பாட்டம் வந்து பிங்க் கொடுத்துருக்காங்க, மேலே டாப் இது கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? எல்லாம் பிரிச்சாச்சு, வரிசை பார்க்கலாம். பாட்டம் வந்து பிங்க் கலரில், பாடி ரெட் கலர், டாப் பிங்க் கலர். சரிங்களா. அவங்க கேட்ட டார்க் கலர் கிடைக்கலாலும் இது வந்து ரெட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கலரில் லிப்ஸ்டிக் கூட ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு நோப் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க, 3 கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து லேக்ஸு, பின்ன வந்து அதுக்கப்புறம் ஸ்க்ரூ, கவர்மேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பிரிக்க வேண்டாம், பிரித்தா வந்து கீழே மேலே சிந்திரும். ஃபிட்டிங் மேலே பிரிச்சுக்கலாம். நீங்களும் உங்கள் மிக்சரை பார்த்து போர் அடிச்சிட்டுனா, மோட்ரு நல்லா இருக்குன்னா இதை மாதிரி பாடி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லார்ட்டையும் நான் புது மிக்சர் வாங்கிட்டேன், கெத்தாக காலரை தூக்கிட்டு சொல்லலாம். அடிக்கடி மாற்றிக்கங்க, 6 மாதம் கூட மாற்றுங்க. பெரிய விலைலாம் கிடையாது. 240, 280, 300, 350 அவ்வளோதான். இது வந்து 280 ரூபா இந்த பாடி. நல்லா இருக்குது. உடையிலனா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவுமே மிஸ் ஆகாத அளவுக்கு இப்படி தூக்கி எல்லாம் உள்ளே வச்சு பேக் பண்ணிடலாம். சரிங்களா. இப்போ பாருங்க, இந்த மிக்சருக்கு தான் நம்ம இதை புது பாடி வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து பின் பக்கம்லாம் உடஞ்சிட்டு, இதை நான் லேசாக அமுக்கி இப்படி தூக்கணும்னு வச்சுக்கோங்க, நொறுங்கிரும். பழைய காலத்து பாடி. இந்த பாடி பேர் அப்பு பாடி. இதுக்கு சின்ன பட்டன் இப்படி கொடுத்துருக்கு, இங்கே லைட் எரியும். இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வர்றதில்லை. கஸ்டமர் கேட்டாங்க, அவங்களுக்காக வாங்கிட்டு வந்தாச்சு. இது பாடி மட்டும்தான் உடஞ்சிட்டு, மிக்சர் உள்ளே இருக்க மோட்ரு இருக்குது பார்த்திங்கன்னா, இல்லை மோட்ரு எல்லாம் இன்னும் அதனால் கஸ்டமர் பாடி போனாலும் மோட்ரு நல்லா இருக்குன்னு பாடி மாற்ற ஆரம்பித்தேன். இது நான் ஃபிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஷார்ட் எடுத்து போடுறேன். சரிங்களா. இது அது வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுருவோம். இப்போ இது இல்லைன்னு கண்டுபிடிங்க. ஸ்டிக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது ஜாயிண்ட் கிடையாது. 1, 2, 3 நம்ம கேஸில் பின்னாடி வரும் பார்த்தீங்களா, நம்ம பைப் மாட்டியிருப்போம். மாட்டும் போது இது வந்து